தமிழ் பண்பாடு, தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பகுதி 2. பத்மபூஷன் ஆற்காடு ராமசாமி முதலியார். விடுதலை இந்தியாவில் அரசியலை விட்டு விலகி மிகச்சிறந்த மேலாண்மையராக விளங்கிய ராமசாமி முதலியாரினுடைய பிற்கால வாழ்க்கையை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். 1931 இந்திய ஒன்றிய சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இண்டிபெண்டன்ட் பார்ட்டி என்கிற அந்த அமைப்பினுடைய துணைத் தலைவராக இவர் 1934 வரை அன்றைக்கு இந்திய நாடாளுமன்றம் அல்லது அன்றைய இந்திய சட்டமன்றத்தில் இவர் பணியாற்றினார். அந்த காலத்தில் வரவு செலவு திட்டத்துக்கு 52 கோடி ரூபாய் பாதுகாப்புக்கென ஒதுக்கினார்கள். இவர் அதை மீள்பார்வை செய்ய வேண்டும், அதற்கான ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும், ஆர்மி ரீட்ரென்ச்மெண்ட் கமிட்டி என்று வலியுறுத்தினார். அவர் தீர்மானம் தந்தவுடன் அவர் தலைமையிலேயே அந்த கமிட்டியை அன்றைய அரசு, ஆங்கில அரசு நியமித்தது. ஜார்ஜ் கஸ்டர் என்கிற ஆங்கில ஆட்சியாளர் அந்த குழு உறுப்பினராகவும் இவரை நியமித்து தலைவராகவும் ஆக்கினார். இவர் கலாய்வுக்கு சென்று மிலிட்ரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எனப்படுகிற மருத்துவமனைகளிலே பணியாளர்கள் வீணாக அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவர் 8.5 கோடி மீதம் வரக்கூடிய அளவில் அவர் தந்த அறிக்கையின் அடிப்படையிலே நிதி குறைப்பு செய்து அரசுக்கு பணத்தை மிச்சப்படுத்தினார். இந்திய படையில் இந்தியர்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்கிற முழக்கத்தை ஆதரித்தவர் ஏஆர் முதலியார் அவர்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு தீர்மானத்தை அந்த நாடாளுமன்றத்தில் இவர் கொண்டு வந்தார். நண்பர்களே, என்ன தெரியுமா? நிதியை கையாள நடுநிலை அமைப்பு வேண்டும். அதுதான் இன்றைய இந்திய ரிசர்வ் வங்கி. நண்பர்களே, 1930களில் இந்த ரிசர்வ் வங்கிக்கான சட்ட வரைவு நம்முடைய ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்களாலே தான் கொண்டு வரப்பட்டது. அவர்தான் முழுக்க அந்த குழுவுக்கு இவரையும் உறுப்பினராக நியமித்தது அரசு. அடிக்கடி சொல்லுவார், கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். சென்னை மாநிலத்துக்கு இருப்பு பாதை இல்லை, சென்னை மாநிலத்திற்கு நெடுஞ்சாலை இல்லை என நிதியை பெற்று சாலைகளையும் இருப்பு பாதைகளையும் விரிவாகுவதற்கு இவர் காரணமாக இருந்தார். இந்திய நாட்டு தொடர் வண்டிகளெல்லாம் ஊர்ந்து செல்கின்றன, ஓட வேண்டும் என்றார். அரசு அவருடைய கோரிக்கையை ஏற்றது. அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் இவரை பற்றி சொல்லுகிற போது நீதி குர்ச்சியினுடைய முரசு முழங்குபவன் என இவரை குறிப்பிட்டார்கள். ட்ரம்பர் பாய் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. நம்முடைய ஆற்காடு ராமசாமி முதலியாரை பற்றி நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு இவர் இளைஞராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அன்றைக்கு ஒன்றிய அரசில் இவர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். இன்றைக்கெல்லாம் நுழைவுத் தேர்வை பற்றி பேசுகிறார்கள் நண்பர்களே. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் முழங்கினார், டெஸ்ட் ஃபார் மெரிட் என்பது ஏமாற்று வேலை. வகுப்பு வாரி அடிப்படையில் அனைத்து பிரிவினர்களுக்கும் பதவிகளையும் அலுவலையும் ஒதுக்கிவிட வேண்டும், படித்தவர்கள் அதில் நியமிக்க வேண்டும். அப்படியானால் நண்பர்களே, தொலைநோக்கோடு இந்த நுழைவுத் தேர்வு என்கிற ஏமாற்றை இந்த சனாதனம் கொண்டு வந்தபோது நாடாளுமன்றத்தில் அன்றைக்கே எதிர்த்தவர் நம்முடைய ஆற்காடு ராமசாமி முதலியார் என்பதை நாம் இன்றைக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிற்பட்ட சமூகத்தினுடைய குரலாக அன்றைக்கு அவர் ஒலித்தார். 1930 முதல் 32 வரை 3 வட்டமேசை மாநாடுகளை இங்கிலாந்து அரசு நியமித்த போது 3லுமே இவர் பங்கேற்று தன்னுடைய அறிவுபூர்வமான வாதங்களை முன்வைத்தார். நீதி கட்சி பிரதிநிதியாக இவர் பங்கேற்றார். பார்ப்பனர் அல்லாதாருடைய அவலநிலை, நீர் இறைப்போர், விவசாயிகள், இவர்களுடைய அவலநிலைகளெல்லாம் அங்கே குறிப்பிட்டார். சிறுபான்மையினாகிய பார்ப்பனர்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அரசியலில், அலுவலில், மேட்டுக்குடியில் என்பதை நுட்பமாக தந்தார் நண்பர்களே. அதை போலவே அன்றைக்கு ராட் சான்கே என்பவருடைய தலைமையிலே குழு அமைத்த போது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கமிட்டி, இந்தியாவுக்கு கூட்டமைப்பு தான் வேண்டும், மாநில சுயாட்சி வேண்டும் என்பதையும் 30களிலே லண்டனிலே வலியுறுத்தியவர் நண்பர்களே. அதனுடைய எதிரொலியை 1933 பிரிட்டிஷ் அரசாங்கம் தந்த அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருந்தது நண்பர்களே. அவற்றையெல்லாம் நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் என்பது வேறு செய்தி. 1952 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் பணிபுரிகிறார். அந்த காலத்தில் வெல்த் டேக்ஸ் பில் என்று இந்த சொத்து வரி என்கிற ஒன்றை அன்றைய நடுவண் அரசு கொண்டு வருகிறது. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில்
மிகச்சிறந்த அறிஞராக பூபேஷ் குப்தா கம்யூனிஸ்ட் அறிஞராக இருந்தார். இவருடைய பளித்த அறிவு திட்டங்களை அவர் நன்கு உணர்ந்தவர். இவர் சோசலிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதாவது சமூகத்தில் அனைவருக்கும் சமத்துவத்தோடு கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும், சோசலிச சமத்துவ சமுதாயம் என்பது இவருடைய கருத்து. அவர் பொது உடைமைவாதி. இவரை பல நேரங்களில் தூண்டிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்பதை அவர் எதிர்பார்த்தார். இவர் நுட்பமாக சொன்னார், நண்பர்களே, செல்வ வெறி என்பது தேவையில்லை என்பது இவருடைய நிலைப்பாடு. இல்லை, நடுத்தர ஏழை மக்களுக்கு பணக்காரர்களிடமிருந்து பிடுங்கி தர வேண்டும் என்பது பூபேஷ் குப்தா அவர்களுடைய நிலைப்பாடு. செல்வ வெறியை பணக்காரர்கள் எதிர்க்கவில்லையே என சொன்னபோது இவர் சொன்னார், அவர்கள் கோழைகள் எப்போதுமே பலமுறை இறக்கிறார்கள். பூபேஷ் குப்தா கேட்டார், செல்வந்தர்கள் கோழைகள் இல்லை என்றார். இல்லை, செல்வந்தர்கள் தான் மிகப்பெரிய கோழைகள். அந்த விவாதம் மிக நுட்பமாக சென்றது நண்பர்களே. இந்த செல்வந்தர்கள் சில பேர் இந்த செல்வ வெறியிலிருந்து தப்பிப்பதற்கு தவறான வழியிலே கையூட்டு தருகிறார்கள். நேர்வழியில் செல்பவர்கள் மக்களிடம் கூற துணிவில்லாமல் கோழைகளாக இருக்கிறார்கள். இந்த செல்வ வெறி தேவையற்றது என்பது இவருடைய கருத்தாக இருந்தது. இன்னும் கூட நாடாளுமன்றத்தில் முழங்கினார், ஏ கம்யூனிசமே உன்னுடைய நச்சுப்பல் எங்கே, ஏ காங்கிரஸே உன்னுடைய வெற்றி எங்கே என்றெல்லாம் எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன் இந்த சட்ட முன்வரைவை பார்த்து என்றெல்லாம் அவர் சொல்லுகிற போது அவருடைய மொழி நடை எப்போதுமே ஒரு உயர் குடிமகனுக்கு இருக்கக்கூடிய ஆடையை அவர் அணிவார். அன்றைக்கு வெலிங்டன் பிரபு காப்பு வரிக்குழு உறுப்பினராக இவரை நியமித்தார், டாரிஃப் போர்டு அமைப்பில். அப்போதும் இவர் அங்கு ஏழை எளியவர்களுடைய குரலாகவே ஒலித்தார். நண்பர்களே, இந்தியா கவுன்சில் மெம்பர் 1936-37 ஆண்டுகளிலே இவர் இருந்ததை நாம் கவனிக்கிறோம். நண்பர்களே, அந்த இந்தியா கவுன்சில் மெம்பராக இவர் இருந்தபோது பிரிட்டிஷ் அரசு இவருக்கு வீரப்பெருந்தகை நைட்வுட் என்கிற பட்டத்தை வழங்கியது. அது மட்டுமில்லை நண்பர்களே, லண்டனில் இவருக்கு 2 ஆண்டு வேலை இங்கிலாந்து அரசாலே கொடுக்கப்பட்டது. செக்ரட்டரி டு ஸ்டேட் ஃபார் இந்தியா, அதனுடைய ஆலோசனை குழு உறுப்பினர். அதாவது அன்றைக்கு ஒருங்கிணைந்த ஆப்கானிஸ்தான் முதல் இந்தோனேஷியா வரை இருந்த இந்திய நாட்டுக்கென்று ஒரு செயலர் இருப்பார். அவருக்கு அட்வைசராக இவர் நியமிக்கப்பட்டார். 2 ஆண்டுகள் இவர் லண்டனிலிருந்து அந்த வேலையை செய்தார். அவர் அலுவலகத்துக்கு காலந்தவராமல் செல்லுவார். கோப்புகளை விரைவாக முடிவெடுப்பார். தேவையான விளக்கு குறிப்புகளை விளக்கமாக எழுதுவார். இவரை பற்றி லண்டன் இதழ்கள் மிகச்சிறப்பாக தலையங்கங்களை வழங்கின. இவர் உலக நாடுகளோடு உறவுகளை பேணுவதற்கு அது வசதியாக இருந்தது. நண்பர்களே, பின்னாலே யூஎன்ஓவினுடைய சட்டவரைவு குழுவில் இவர் இருந்து பல வேலைகளை செய்வதற்கு உலக நாடுகளோடு இவர் கொண்டிருந்த உறவு பயன்பட்டது. விடுதலை இந்தியாவில் பட்டேல், நேரு போன்றவர்கள் இவரை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த பட்டறிவு அவருக்கு மிகவும் துணையாக இருந்தது. நண்பர்களே, 1939 மெம்பர் ஆஃப் காமர்ஸ், மெம்பர் ஆஃப் லேபர், மெம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இந்த குழுக்களிலே அவர் உறுப்பினராக இருந்தார். எங்கே? லண்டனில், இந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில். அப்போது சிம்லாவில் இருந்த மெட்ராஸ் கிளப் என்கிற அமைப்பு இவரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தியது. லண்டன்லேருந்து அதில் கலந்து கொண்டார். இவர் செயல் திட்டம் மிகுந்த ஆட்சியாளராக இருந்தார். மக்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மாநாடுகளை அடிக்கடி கூட்டி அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஹானரபிள் த கான்ஃபரன்ஸ் உறுப்பினர் என்றே இவரை எல்லோரும் அழைத்தார்கள். நண்பர்களே, விடுதலை இந்தியாவிலே சிஎஸ்ஐஆர் என்கிற ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்கிறது. நண்பர்களே, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், தொழில் மையத்துக்கும் அறிவியல் ஆய்வகத்துக்கும் இடையிலே உறவு இருக்க வேண்டும் என்று இந்த சிஎஸ்ஐஆர் என்கிற அமைப்பை கால்கோளிட்டு அதை தொடங்கி நிறுவிய பெருமை ஏஆர் முதலியார் அவர்களையே சாரும். இன்றைக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே அந்த சிஎஸ்ஐஆர் அமைப்பு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த நிறுவனத்துக்கு தலைவராகவும் இவர் இருந்தார். 1941 தான் அந்த தீர்மானத்தை இவர் தருகிறார். அவரையே அந்த அமைப்புக்கு தலைவராக மாற்றி விடுகிறார்கள். விடுதலை இந்தியாவிலே நேரு பிரதமரானதும் ஏஆர் முதலியாரே அதுக்கு தலைவராக நியமிக்கிறார். கிட்டத்தட்ட 1966 வரை அந்த வெள்ளி விழா கூட்டத்தில் கூட இவர் மிகச்சிறந்த உரையாற்றுவதை நம்ம கவனிக்கிறோம். நண்பர்களே, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்று யூஎன்ஓவில் ஒரு அமைப்பு உண்டு. நண்பர்களே, அதே போல் லேபர் ட்ரிபியூனல், இந்த இரண்டிலுமே முதல் தலைவராக இருந்திருக்கிறார். அவர் அங்கு சமூக பொருளாதார குழுவினுடைய முதல் தலைவர். அதை பற்றி அன்றைக்கு லண்டனில் இருக்க பத்திரிகைகள்லாம் பெரிய தலையங்கங்களை எழுதின. தொழில் வளர்ச்சித்துறை திட்டங்களை எல்லாம் இவர் உலகிற்கு வழங்கினார்.
தொழிலதிபர்களுக்கும் அரசுக்கும் உறவு இருக்க வேண்டும், இடர்பாடு நீங்க வேண்டும் என்று அன்றைக்கு அவர் மிக நுட்பமாக குறிப்பிடுகிற ஒரு தன்மையை நாம் கவனிக்கிறோம். மத்திய சட்டசபையினுடைய முன்னணி உறுப்பினர் என்று எல்லோரும் இவரை சொன்னார்கள். அந்த காலத்தில் கிங் ஜார்ஜ் விருது என்று ஒரு விருது தருவார்கள். 1942 ஆண்டு விருது இவருக்கு வழங்கப்பட்டது. நண்பர்களே, 1940களிலே 2ஆம் உலகப் போர் இருப்பது உங்களுக்கு தெரியும். 1918-19 காலங்களில் முதல் உலகப் போரையுமே இவர் பார்த்தவர். 2வது உலகப் போருக்கென ஒரு போர்க்குழுவை, சர்ச்சில் போர்க்குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த போர்க்குழுவில் இவர் இடம்பெற்றார். அப்போது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எழுதியது, போரை வெறுக்கிற ஏஆர் முதலியார் உறுப்பினராக இருக்கிறார், நாட்டை காப்பாற்றுவார், இவர் மிக தகுதியான நபர் என இந்திய பத்திரிகைகளெல்லாம் தலையங்கத்தை எழுதின. அந்த அளவுக்கு அவருக்கு பன்னாட்டு உறவும் இருந்தது, பழுத்த பட்டறிவும் இருந்தது. போர்க்கள அமைச்சரவையில் இவர் ஆலோசகராக இருந்தார். பசிபிக் போர்க்குழு என்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அங்கே தெளிவாக சொன்னார், ஐ ஆம் நாட் பர்சனல் அசிஸ்டண்ட், நான் ஒன்று இந்த குழுவினுடைய தலைவருக்கு தனி செயலாளர் இல்லை. முதல் உலகப் போருக்கு பிரிட்டிஷ் அரசு நியமித்தது. இந்த 2ஆம் உலகப் போருக்கு இந்திய அரசு என்னை இந்திய சட்டமன்றம் அனுப்பி இருக்கிறது. இதனை இந்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் சொல்லுவேன். அதை ரொம்ப நுட்பமாக சொன்னார் நண்பர்களே. அதை பற்றி அந்த ஹிண்டு எழுதியிருக்கிறது நண்பர்களே, நான் ஒரு ஃபோனோகிராஃப் ஒலிப்பதிவு கருவி அல்ல, மக்கள் நம்பிக்கைக்குரிய வகையில் கருத்தை கூறுவேன். காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து, முஸ்லீம் லீக்குடைய கருத்து, இதர உறுப்பினர்களை கருத்தை கூறுவதுதான் என்னுடைய வேலையை தவிர ஆங்கில அரசனுடைய பிரதிநிதியாக இருப்பது என்னுடைய வேலை இல்லை. ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு அஞ்சி செயல்படும் அரசு ஊழியன் அல்லன், நான் துணிந்து பேசும் அரசியல்வாதி என்று அன்றைக்கு பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார் நண்பர்களே. அந்த அளவுக்கு இவர் நுட்பமாக, அதனால்தான் அன்றைக்கு எல்லோரும் இவரை சொன்னார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்றார்கள், வியூக வகுப்பாளர் என்றார்கள். குடியேற்ற நாடு பிரதிநிதிகள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அனைவரோடும் இவர் ஆலோசகராக கலந்து கொண்டார். ஒரு முறை இந்த நேச நாடுகள், அச்சு நாடுகளுக்கு இடையே போர் நடந்தபோது மத்திய கிழக்கு நாடுகளிலே களப்பார்வையாளராக போய் பங்கேற்கிறார். பங்கேற்று விட்டு பேட்டி தருகிறார், நம்முடைய நேச நாடுகள் வெற்றி பெறும். அப்போது ஒரு தொலைநோக்கோடு அவர் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இவர் அந்த போர்க்குழுவில் சிறப்பாக செயல்பட்டதால் வைசிராய் குழுவில் உறுப்பினராக இவர் பிரிட்டிஷ் அரசு நியமித்து என்ன செய்தது, அந்த போர்க்களத்திற்கு தேவையான 60,000 வகையான பொருள்களை வழங்குவதற்கு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற இந்த நேச நாடுகளுடைய படைகளுக்கு உணவுப் பொருள் வழங்குகிற குழு தலைவராக இவர் இருந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டார். அப்போது பன்னாட்டு தலைவர்களோடு அவருக்கு தொடர்பு மிகச்சிறப்பாக இருந்தது நண்பர்களே. 1945 பன்னாட்டு மன்றம், யூஎன்ஓ என நாம் சொல்லுகிறோம், யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், சான் பிரான்சிஸ்கோ நகரிலே கூடுகிறது. அப்போது இங்கிலாந்து அரசு ஒரு குழுவை அமைக்கிறது, இது இந்திய குழு என்று. அந்த குழுவுக்கு தலைவராக நம்முடைய முதலியார் அவர்கள் இருக்கிறார் நண்பர்கள். மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். அன்றைக்கு பேரரசர் 6ஆம் ஜார்ஜ் பக்கிங்காம் அரண்மனையில் இவர்களுக்கு விருந்தளித்து அனுப்பி வைக்கிறார். யாருக்கு? ஆற்காடு ராமசாமி முதலியாருக்கு. அப்போ யார் யார் இவருக்கு வாழ்த்து சொன்னவர்கள்? அன்றைக்கு இளவரசியாக இருந்த எலிசபெத் ராணி, அன்றைக்கு இளவரசியாக இருந்த மார்கரெட், இவர்களெல்லாம் வாழ்த்து அனுப்பினார்கள். யுஎன்ஓவினுடைய அமைப்பு குழுவில் ஒரு மேதையின் செயல்பாடாக இவருடைய செயல்பாடுகள் இருந்தன. 1945 ஏப்ரல் 28 இவர் பல்வேறு குழுக்களுக்கு தலைவராக அங்கே நியமிக்கப்பட்ட ஒரு தன்மையை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. உலக நாடுகளிலே தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பாக இது இருக்க வேண்டும். உலகத்தில் வல்லாண்மை மிகுந்த நாடுகள் என்றைக்கும் தனித்து சேர்ந்து வாழ முடியாது. எவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்தாலும் பிற நாடுகளை சாராமல் இந்த 1940களிலே வாழ முடியாது என முதலியார் அன்றைக்கு யுஎன்ஓவிலே முழங்கினார். கூட்டுச்சார்பு கொள்கை, இன்டர் டிபெண்டன்சி என்கிற ஒரு கொள்கையை அவர் கூறினார். உலக நாட்டு ஏடுகளெல்லாம் ஏஆர் முதலியாருடைய அறைகோள் என அதை எழுதின. மனித குலத்தினுடைய தகைசால் அரசியல் பேராளர் என உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடு பத்திரிகைகளும் யுஎன்ஓவில் பல குழுக்களுக்கு தலைவராக இருக்கிற ஏஆர் முதலியார் கூறியதை எழுதின என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இவர் அந்த பன்னாட்டு மன்றத்தில் அளித்த பங்களிப்பை பார்த்துவிட்டு 1946ஆவது ஆண்டு தேம்ஸ் நதி கரையில் லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் டாக்டர் ஆஃப் சிவில் லா
என்கிற பட்டத்தை இவருக்கு வழங்கியது நண்பர்களே. அந்த பட்ட அறிக்கையில் என்ன சொன்னது தெரியுமா? இவர் ஒரு சட்ட பெருமகன், இவர் ஒரு உலக குடிமகன், உலக பெருமகன், ஆழ்ந்த புலமை மிக்கவர், பல்துறை வித்தகர், கூர்த்த மதியுடையவர், மிகச்சிறந்த ஆங்கில சொற்பொழிவாளர், மாபெரும் வழக்கறிஞர், ஜஸ்டிஸ் இதழினுடைய ஊடகவியலாளர், பொருளியல் வல்லுநர், வணிகவியல் தொழிலியல் நிபுணர், பன்னாட்டு பொருளியல் சமூகவியல் தலைவர். மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. யுனைடெட் ஆர்கனைசேஷனுடைய பொருளியல் சமூகத்தினுடைய முதல் தலைவராக இருக்கிறார். உலக மக்களை ஏழ்மையிலிருந்து காக்கப் போவதற்கு திட்டம் தரப்போகிறவர் என அன்றைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நம்முடைய ஏஆர் முதலியார் அவர்களை பற்றி குறிப்பிட்டதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னும் கூட டர்காம் பல்கலைக்கழகம், பல பல்கலைக்கழகங்களும் அவரை அழைத்து உரையாற்ற வைத்து டாக்டர் பட்டம் அளித்தன. ஐநா பொருளாதார சமூக குழு தலைவராக அவர் விளங்கிய போது அதில் உறுப்பினர்கள் யார் யார் தெரியுமா? கனடா நாட்டு பால் மார்டின், பிரான்ஸ் பெர்ரி, நியூசிலாந்து வால்டேர், இங்கிலாந்து பிலிப், நெதர்லாந்து எல்கோவான், யுஎஸ்ஏ ஜான் வில்லாண்ட். இந்த பொருளியல் மேதைகள் எல்லாம் யார் முதலியாருக்கு கீழே உறுப்பினராக செயல்பட்டார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் ஃபோர்ஸ்டு லேபர், கட்டாய தொழிலாளர் தன்மை இருக்கிறது. அதை ஆராய்வதற்கு ஒரு குழுவை பன்னாட்டு மன்றம் நியமித்தது. அன்றைக்கு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்கிற ஒரு அமைப்பை பல நாடுகளும் சேர்ந்து உருவாக்கின. அதனுடைய முதல் தலைவராக நம்முடைய ஏஆர் முதலியார் இருந்தார் என்பது ஆச்சரியத்தகுந்த மிக வியத்தகு செய்தியாக தெரிகிறது நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, அந்த காலகட்டத்தில் இவர் அந்த தொழிலாளர் அமைப்புக்கும் சமூக பொருளியல் அமைப்புக்கும் தலைவராக இருந்தபோது தான் இரட்டையருள் ஒருவராகிய லட்சுமணசாமி முதலியார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ இவற்றிற்கெல்லாம் முதல் தலைவராக இருந்தார். அவரை பற்றி தனிப்பதிவு ஒன்றை நாம் நம்முடைய இந்த தமிழ் பண்பாடு வலையொலியில் பதிவு செய்வோம் நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, 1948 அகில உலக சிவில் சர்வீஸ் குழு ஆலோசகர், உலக நாடுகளிலே எல்லாம் குடிமையியல் பணியாளர்கள் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டு குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவில் இவர் இடம்பெறுகிறார். 1948, 46, 48 காலங்களில் ஏஆர் முதலியார் மைசூர் திவானாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 1946 முதல் 49 வரை அந்த திவானாக இருந்த காலகட்டத்தில் தான் இவர் அந்த உலக குடிமையியல் சர்வீஸ் குழுவினுடைய உறுப்பினராக ஆலோசகராக இருப்பதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போது இவரை நியமித்த போது அன்றைய ஐநா செயலாளர் குறிப்பிட்டார், உலக நாடுகளில் தரமான அதிகாரிகள் வேண்டும், தரப்படுத்துகிற தன்மைகளை இவர்தான் தர முடியும் என குறிப்பிட்டதை நாம் கவனிக்கிறோம். அப்போது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை அக்டோபர் 9, 1948 இவரை பற்றி மிகச்சிறப்பாக எழுதியது. அதில் 8 ஆண்டு இவர் பணிபுரிந்திருக்கிறார். முதலியார் அவர்களுடைய நேர்மை, அறிவாற்றல், ஆட்சித்திறன் உலகம் வணங்கியது என பத்திரிகை எழுதியது. இவர் ஆன்மீக மிகுந்தவர். இவர் ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளராக பலராலும் பரிந்துரைக்கப்பட்டவர். அன்றைக்கு இந்திய அரசினுடைய ஆற்றல் அங்கு செயல்படாததால் பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என அன்றைக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எழுதியதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீதி கட்சியின் ஒப்பற்ற தலைவராக ஒரு காலத்தில் இருந்தார். அதனாலேயே இவரை வகுப்புவாதி, இந்த கம்யூனிட்டியை பேசுபவர், கம்யூனலிஸ்ட் என இவரை சொன்னார்கள், தூற்றினார்கள். அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. வகுப்புவாதம் என்பது ஜனநாயகத்தினுடைய சம உரிமை என குறிப்பிட்டார். ஆமாம், இவர் சொன்னபோது சாதி கொடுங்கோன்மைக்கு எதிராக நான் செயல்படுகிறேன் என்றார். இந்தியாவில் பார்ப்பன மோனோபோலி இருந்தபோது அதை நான் எதிர்த்தேன், இன்றும் எதிர்க்கிறேன், நாளையும் எதிர்ப்பேன் என சொன்னார். இவரை கம்யூனல் ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய உறுப்பினர் என அவர் இகழ்ந்தார்கள். நண்பர்களே, அவர் மைசூர் திவானாக இருந்தபோது மிக நுட்பமாக செயல்பட்டார் நண்பர்கள். அன்றைக்கு மைசூர் அரசராக இருந்தவரிடம் போய் ஒருங்கிணைந்த ஆட்சி தான் குழப்பத்தை தவிர்க்கும், இந்திய நாட்டில் இனி மாநிலங்கள் பிற மாநிலங்கள் சார்ந்தே வாழ முடியும், நீங்கள் உடனடியாக இந்தியாவோடு இணைய வேண்டும் என அறிவுரை வழங்கினார் நண்பர்களே. நாம் நுட்பமாக கவனிக்கணும். ஹைதராபாத் நிஜாம் போர்ப்படை நடத்தினார். இந்திய போர்ப்படை அவரை வீழ்த்தியது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல், ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாமல் மைசூர் பேரரசு இணைந்தது என்றால் அதற்கு காரணம் அங்கு முதலியார் திவானாக இருந்தது என்பதை பின்னாளில் நேரு அவர்களும் பட்டேல் அவர்களும் குறிப்பிட்டார்கள் நண்பர்களே. 1947 ஆகஸ்ட் 15 தேசத்தந்தை காந்தியடிகள் நம்முடைய ராமசாமி முதலியாரை பற்றி பத்திரிகையில் எழுதுகிறார் நண்பர்களே. ஏஆர் முதலியார்
மிகப்பெரிய மனிதர், பாராட்டப்பட வேண்டியவர், உலக நாடுகளின் பட்டறிவு மிகுந்தவர், பன்னாட்டு தலைவர்களால் பாராட்டப்படக்கூடியவர். அவரால் தான் இந்த மைசூர் சாம்ராஜ்யம் இந்தியாவில் இணைந்தது. அவருடைய பட்டறிவு இங்கு இணைக்க வைத்தது என்று காந்தியடிகளாலே பாராட்டப்பட்டவர். ஏனென்றால் அன்றைக்கு திவானாக இருந்த காந்தியடிகளை, திவானாக இருந்த நம்முடைய முதலியாரை எதிர்த்து காங்கிரஸ்காரர்கள் போராட்டம் நடத்தினார்கள், கைது செய்யப்பட்டார்கள். அத்துணை பேரையும் ஒரே ஆணையிலே இவர் விடுவித்தார். அது அன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் பேசப்பட்டது. அது மட்டுமில்லை நண்பர்களே, அதற்கு பிறகு ஓராண்டு அவர் திவானாக இருந்தபோது இவரோடு கொள்கை முரண்பட்ட ராஜாஜி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு கூடி திவானுக்கு சம்பளத்தை நிறுத்த வேண்டும், மைசூர் திவான் பதவியிலிருந்து விலக வேண்டுமென கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் அங்கேருந்து பரிந்துரைத்த போது பண்டிதர் நேரு, அன்றைக்கு இருந்த பட்டேல், அன்றைக்கு இருந்த ராஜாஜி இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுத வைத்தார்கள். யாருக்கு? கர்நாடக முதலமைச்சருக்கு. அந்த கடிதத்தில் முதலியாரை பிடிக்காத ராஜாஜி எழுதினார் நண்பர்களே. ஏஆர் முதலியார் புகழ்மிக்க ஆட்சியாளர், உலகறிந்த அரசியல் பேராளர். அவருடைய பணி கர்நாடக மாநிலத்துக்கு தேவை, அவருடைய அறிவு கர்நாடக மாநிலத்துக்கு தேவை. அவர் இன்னும் ஒரு ஆண்டுக்கு திவானாக இருந்து இந்த பகுதியை முன்னேற்ற வேண்டும் என குறிப்பிட்டார் நண்பர்களே. அந்த காலத்தில் கார்டன் மாளிகைங்கிற மாளிகை தான் திவானுடைய மாளிகையாக இருந்தது. தினசரி மக்கள் குறையை கேட்டார், வறட்சியை விரட்டினார், தொழில்துறையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை இருந்தார். பல்வேறு தொழிற்சாலைகள் அங்கே தோன்றின. காங்கிரஸ் மட்டும் ஒத்துழைத்திருந்தால் அந்த மைசூர் சொர்க்கபூமியாகி இருக்கும் என ராஜாஜி அவர்கள் குறிப்பிட்டார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஹைதராபாத் நிஜாம் பன்னாட்டு மன்றத்தில் ஐநா சபையில் ஒரு வழக்கு தொடுத்தார். கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானை போல தெற்கு பாகிஸ்தான் ஒன்று இருக்க வேண்டும், எங்களுடைய ஹைதராபாத் தெற்கு பாகிஸ்தான் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து வழக்காடினார். அப்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் யுஎன்ஆவிலே இவர்களை எதிர்த்து வாதாடுவதற்கு தகுதியான நபர் ஏஆர் முதலியார் தான் என்று அமைச்சரவையை முடிவு செய்து இவரை வாதாடுவதற்கு ஐநா மன்றத்துக்கு அனுப்பினார்கள். அங்கே ஹைதராபாத் நிஜாம் சார்பாக நவாப் மோயின் இன்னும் ஒருவரும் அனுப்பப்பட்டார்கள். ஏஆர் முதலியார் தன்னுடைய வாதங்களை ஐநா மன்றத்தில் முன்வைத்தார் நண்பர்களே. தன்னாட்சி இல்லாத நிஜாம் இங்கே எப்படி வழக்கு தொடுக்க முடியும்? முதல் கேள்வி கேட்டார். நாடற்ற நிஜாம் இங்கே உறுப்பினராக வர முடியாது, வழக்கே தொடுக்க முடியாது. ஐநா மன்றம் என்பது 2 நாடுகளுக்கு இடையிலே சண்டை வருகிற போது தான் அங்கே நடுவராக இருந்து செயல்பட முடியும். அதனுடைய வரைவு குழுவை எழுதியவனே நான் தான் என்று அவர் அங்கே குறிப்பிட்டார் நண்பர்களே. முன்பு இவர் பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருந்தார், இப்போது இந்திய குடிமகன். ஆகையினால் எந்த சூழ்நிலையிலையும் ஹைதராபாத் நிஜாம் ஒரு நாட்டுக்குரிய மன்னல் அல்லர் என குறிப்பிட்டு அவருக்கு இங்கு வழக்கு தொடுக்கவும் தகுதி இல்லை, இங்கே வாதாடவும் தகுதி இல்லை, தென்னகத்தில் இன்னொரு பாகிஸ்தான் உருவாவதை அனுமதிக்க முடியாது என அன்றைக்கு ஐநா மன்றத்தில் வாதாடி தென்னாட்டில் ஒரு பாகிஸ்தான் வராமல் தடுத்தவர் நம்முடைய ஆற்காடு ராமசாமி முதலியார் என்பதை வரலாறு தன்னுடைய பொன்னேட்டில் பதிந்து வைத்திருக்கிறது நண்பர்களே. நேரு பெருமகனார் பிரதமராக இருக்கிற போது பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது, உணவு தட்டுப்பாடு வருகிறது. இந்திய உணவு தூதுக்குழு தலைவராக இவரை நேரு நியமிக்கிறார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் எனப்படுகிற இங்கிலாந்து, அமெரிக்க ஒன்றியத்திற்கும் இங்கிலாந்துக்கும் குழு செல்லுகிறது. அழகான ஆங்கிலத்தில் அங்கே போய் மிகச்சிறப்பாக உரையாற்றுகிறார். அமெரிக்க நாட்டு பெருமக்களே, நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்க வரவில்லை, நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு தானியத்தையும் ஒரு நாள் நாங்கள் திருப்பி தருவோம். எங்களிடம் விளைச்சல் தடைப்பட்டிருக்கிறது, எங்களிடம் இப்பொழுது தான் நாடு உருவாகி இருப்பதால் வேளாண்மையை சிறப்பாக செய்ய முடியவில்லை, நாங்கள் மீள்வோம். அப்படி மீளுகிற போது உங்களுக்கு நீங்கள் தருகிற தானியத்தை திருப்பி தருவோம், தயவு செய்து தானியத்தை நீங்கள் தாராளமாக தர வேண்டும் என்று அன்றைக்கு யூகேவிலேயும் யுஎஸ்ஏலையும் முழங்கியவர். அந்த நாடுகளெல்லாம் அன்றைக்கு பெரிய அளவில் உணவு தந்தன. அதனால்தான் இந்திய நாட்டில் தமிழ் பல்வேறு துறைகளில் உணவு சிறப்பாக இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம் நண்பர்களே. அசோக் லைலாண்ட், இந்தியா ஸ்டீம் கப்பல் கம்பெனி ஆகியவற்றில் இவர் தலைவராக இருந்து செயல்பட்டவர் நண்பர்களே. அங்கே திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்தில் இவர் துணைவேந்தராக இருந்தாலும் 6 ஆண்டுகள் அவர் அங்கே துணைவேந்தராக இருந்த காலகட்டத்தில் அங்கே ஊதியம் இல்லாமல் செயல்பாற்றினார் நண்பர்களே. பயணப்படி வருகிற போது அந்த பணத்தை எடுத்து ஏழை அலுவலர்களுக்கு இலவசமாக கொடுத்தார் நண்பர்களே. கோப்புகள் சென்னைக்கு விமானத்தில் வரும்,
சிண்டிகேட் செனட் கூட்டங்களில் மட்டும்தான் இவர் கலந்து கொள்வார். கேரள பல்கலைக்கழகத்தை கட்டடத்தை உருவாக்கியவர். அந்த காலத்தில் 15 லட்சம் அதுக்கு செலவாச்சு. ஜான் மத்தாய் போன்றவர்கள் பிற்காலத்தை அதை நிறைவு செய்தார்கள். இன்றைக்கெல்லாம் பல்கலைக்கழகங்களில் ஃபெல்லோஷிப் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது நண்பர்களே, ஆய்வு உதவித்தொகை. அதை நிறுவியவர். மலையாள லெக்சிக்கனை உருவாக்குவதற்கு பாடுபட்டவர். அரசியல், உளவியல் போன்ற புதிய துறைகளை உருவாக்கினார். பல்கலைக்கழகங்களில் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அந்த சட்ட ஆலோசகர் போன்ற பதவிகளை இவர் உருவாக்கினார். 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை அன்றைக்கு கேரளாவில் தொடங்கினார். தீவிர வைணவ பக்தர் நண்பர்களே. திருவேணகத்துக்கு அடிக்கடி செல்வார். 1966 ஒரு பெரிய விபத்தை சந்தித்தார். ஆனாலும் அதிலிருந்து அவர் மீண்டார். பெல்ஜியம் தொழிற்சாலை ஒரு முறை அவருக்கு கைத்துப்பாக்கி வழங்கியது நண்பர்களே. இவர் எப்படி மறுத்தார் தெரியுமா? நான் ஒரு பழுத்த வைணவன், முழுமையாக வைணவத்தை பின்பற்றியவன். ஒரு மனிதன் பிற உயிர்களை சுடக்கூடாது, கொல்லக்கூடாது. எனவே எனக்கு கைத்துப்பாக்கி வேண்டாம் என திருப்பி கொடுத்து விட்டு வந்தவர் நம்முடைய ஆற்காடு ராமசாமி முதலியார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இத்தகைய பேராளுமை 1976 ஜூன் 17 மறைந்தார். தமிழகத்துக்கு, இந்தியாவுக்கு உலக குடிமனாக, உலக நாடுகளின் பெருமகனாக, ஏழ்மையை ஒழிக்க பல்வேறு திட்டங்களை தந்த முதலியாரை நாம் நினைக்கிறோம். நன்றி.